சென்னையின் நீண்டகால போக்குவரத்து சவாலுக்கு தீர்வு காணும் சென்னை துறைமுகம் மதுரவாயல் ஈரடுக்கு மேம்பால பணிகள் தற்போது அதிவேகமாக நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து எமது செய்தியாளர் ராமச்சந்திரன் வழங்கும் தகவல்களை கேட்கலாம். சென்னை பெருநகரத்தின் பொருளாதார முதுகெலும்பாக இருப்பது சென்ட்ரல், மற்றொன்று துறைமுகம். இந்த சென்னை துறைமுகத்தை மேம்படுத்துவதற்காக இந்திய அரசு பல்வேறு வழிகளில் தீவிரப்படுத்தியுள்ளது. அதில் ஒன்று சென்னை துறைமுகத்திலிருந்து மதுரவாயல் வரை 21 கிலோமீட்டருக்கு ஈரடுக்கு மேம்பாலமானது கட்டப்பட்டு வருகிறது. குறிப்பாக கடந்த 2010ஆம் ஆண்டு இதற்காக அடிக்கல் நாட்டப்பட்டது. 3570 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படக்கூடிய இந்த திட்டத்திற்கு நில எடுப்பு மற்றும் நீதிமன்றத்தில் வழக்கு, அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக கடந்த பல ஆண்டுகளாக இந்த திட்டத்தை கிடப்பில் போடப்பட்டது. தற்பொழுது மீண்டும் இந்திய அரசு இந்த திட்டத்தை தீவிரப்படுத்தியுள்ளது. குறிப்பாக ஈரடுக்கை பொறுத்தவரை மதுரவாயிலிருந்து துறைமுகத்திற்கு இருக்கக்கூடிய இந்த 21 கிலோமீட்டரில் முதல் 7 கிலோமீட்டருக்கு, மதுரவாயில் முதல் கோயம்பேடு வரை இருக்கக்கூடிய முதல் 7 கிலோமீட்டருக்கு ஒற்றை அடுக்காகவே மேம்பாலம் அமைக்கப்படும். அதன் பிறகு இருக்கக்கூடிய 14 கிலோமீட்டருக்கு ஈரடுக்கு மேம்பாலமாக உருவாக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக கீழடுக்கில் பொது போக்குவரத்துக்கு பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கார், பேருந்து மற்றும் இருசக்கர வாகனங்கள் 4 வழிச்சாலையாக அமைக்கப்பட்டு இந்த சாலையை மேம்பாலத்தை பயன்படுத்தலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலடுக்கை பொறுத்தவரை சென்னை துறைமுகத்திலிருந்து மதுரவாயலுக்கு 6 வழிச்சாலையாக அமைக்கப்படும் என்றும் அதில் கனரக வாகனங்கள் மற்றும் கண்டெய்னர் லாரி ஆகியவை இந்த மேலடுக்கு மேம்பாலத்தை பயன்படுத்தலாம் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இவ்வாறு கொண்டு வரப்பட்டால் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் செல்லக்கூடிய சாலை வழியாக செல்லக்கூடிய அந்த போக்குவரத்தானது 20 முதல் 25 நிமிடங்களில் இலக்கை அடையலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் அரும்பாக்கம், கோயம்பேடு, அண்ணா நகர் உள்ளிட்ட பகுதியில் 40% போக்குவரத்து நெரிசலும் குறையும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக தற்பொழுது இந்த பணிகளை தீவிரப்படுத்தியுள்ள இந்திய அரசானது கூவம் ஆற்று வழியாக ராட்சத தூண்கள் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் தற்பொழுது மேம்பாலத்தை இணைக்கக்கூடிய பணியை தீவிரப்படுத்தியுள்ளது. செம்பரம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய யார்டில் கிட்டத்தட்ட 9500க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் தொடர்ச்சியாக பணியாற்றி வருகின்றார்கள். அவர்கள் ப்ரீகாஸ்ட் கான்கிரீட் மூலமாக மேம்பாலம் தயாரிக்கப்பட்டு ராட்சத கிரேன் மூலமாக கொண்டு வரப்பட்டு மேம்பாலத்தை பொருத்தக்கூடிய பணியானது தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக பகலில் 5 மணி நேரமும் இரவில் 6 மணி நேரமும் என கிட்டத்தட்ட ஒரு நாள் ஒன்றுக்கு 16 மணி நேரம் பணியாட்கள் பணி செய்கின்றார்கள். இதனை 16 மணி நேரமாக அதிகப்படுத்தவும் இந்திய அரசு திட்டமிட்டுள்ளது. ஆகையால் வருகின்ற 2027ஆம் ஆண்டு இந்த பணி பொதுமக்கள் முடிக்கப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு கொண்டு வரப்பட்டால் சென்னை துறைமுக வளாகத்திற்கு, சென்னை பொறுப்பு துறைமுகத்திற்கு பொருளாதார வளர்ச்சி அதிகரிக்கும் என்றும் அதேபோல தமிழகத்தின் வளர்ச்சி அதிகரிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்னும் 30% பணிகள் விரைவாக முடிக்கப்பட்டு அடுத்த ஆண்டு பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.